வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓரியன் மன்ஹா ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்பானா, நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் கிராவல் கூட ஸ்பார் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம கிராவல் ஃபர்ஸ்ட் பியார கூட ஸ்பார் பண்ணி அவனை ஜெயிச்சு ஸ்வாட் செயின்டா மாறணும் அப்படின்றதுக்காக தான் வந்தான். ஆனா நம்ம கிரிட் அவனை பார்த்த உடனே இவனுக்கும் அந்த ஆர்வம் வந்துரும். அதனால இவனும் சண்டைக்கு கூப்பிடுவான். நம்ம கிராவலை திருப்பி ஃபுல் ஹெல்த்துக்கு கொண்டு போய் நம்ம கிரிட் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆனாலும் நம்ம கிராவலோட அந்த எக்யூப்மெண்ட் அதோட டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி அவனோட ஸ்டாமினாவும் கம்மியா இருக்கும். இருந்தாலும் நம்ம கிரிட் தோக்கடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் சண்டை போட ஆரம்பா. ஆரம்பத்துல நம்ம கிராவல் தான் ஜெயிப்பா. ஆனா போக போக நம்ம கிரிட் அவனோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு நம்ம கிராவலை கரெக்டா தோக்கடிச்சிருவான். இதுக்கப்புறம் நம்ம கிரிட் இவனோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்திக்கு கூட்டிட்டு போவான். அங்க போயிட்டு இவனோட ஐட்டம் ரிப்பேர் பண்ணும்போது அதுல ஒரு ஹிடன் ஃபங்க்ஷன் நம்ம கிரிட் கண்டுபிடிப்பான். இப்போ இதுக்காக ஒரு ரெக்வெஸ்டும் கேட்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம கிரிட் அந்த ஒயிட் ஃபேங்ல அவனோட அப்ரைசல் பண்ணுவானா, பண்ண உடனே அந்த ஒயிட் ஃபேங்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் அபிலிட்டிஸ் எல்லாமே வெளில வர ஆரம்பிச்சிடும். அது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இதோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஸ்கில்லையும் கொடுத்திருக்கும். அந்த ஸ்கில்லோட பேரு ஹார்ட் புல். அதாவது இந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி யாராவது ஒரு டார்கெட்டோட ஹார்ட் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா டேமேஜ் 2 மடங்கா போகும். இது உண்மையிலே சேலஞ்சிங்கான ஒண்ணுதான். இருந்தாலும் இதுக்கு கூல் டவுனும் கிடையாது, இதுக்கு மானா கன்செப்ஷனும் கிடையாது. இது உண்மையிலே ஒரு பக்காவான ஸ்கில். ஆனா இதையும் தாண்டி இந்த ஸ்கில்ல கண்டுபிடிச்ச காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில்ல கண்டுபிடிச்ச உடனே நம்ம கிரிட்டுக்கு லெஜெண்டரி பிளாக்ஸ்மித் கிராஃப்ட்மேன்ஷிப்னு ஒன்னு இருக்கும். அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 10% போயிடும். அதாவது இதுதான் இந்த லெஜெண்டரி பிளாக்ஸ்மித் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, நம்ம கிரிட்டுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தோட ஓவரால் லெவல். சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரிட் இதுக்கு முன்னாடி 7% தான் வச்சிருப்பான். சொல்ல போனா 3 வருஷமா ட்ரை பண்ணி அதை 7% கொண்டு வந்திருப்பான். ஆனா இப்ப வெறும் ஒரே ஒரு வெப்பனை அப்ளைஸ் பண்ணி முடிச்ச உடனே அது 10% போயிடுச்சு. இதுவே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஆனா இதையும் தாண்டி நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹார்ட் புல் ஸ்கில் தான். ஆக்சுவலா மானா கன்செப்ஷன் கூல் டவுன் இல்லாம ஒரு யூனிக் ஸ்கில்ல ஒரு வெப்பன்ல போட முடியும் அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வேணும். நம்ம கிரிட்டுமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த ஒரு வெப்பன்ல இருக்கக்கூடிய ஒரு கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அது என்ன அப்படின்னா, புன் ஹீலியரோட சைட். ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஒரு வெப்பனை உண்மையிலே வச்சிருந்தது ஒரு கிரேட் ஈவன் அப்படின்னு. அந்த கிரேட் ஈவனோட பேரு டிராசியன். இந்த டிராசியன் இந்த ஒரு வெப்பனை இதுல இருந்து செஞ்சிருப்பான் அப்படின்னா ஈவல் டிராகனான புன் ஹீலியர்னு சொல்லப்படுற ஒரு டிராகனோட எலும்புல இருந்து செஞ்சிருப்பான். அந்த காரணத்தால இந்த டிராகன் இந்த ஒரு வெப்பன் மேல ஒரு கர்ஸ போட்டு வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதோட சோல் இந்த ஒரு வெப்பன்ல இருக்கு. அது எப்பலாம் நினைக்குதோ எப்ப வேணா ரேண்டமான நேரத்துல வந்து இவங்க ஆம்பிஷ் பண்ணும். அதாவது ஓனரா ஆம்பிஷ் பண்ணும். இது இந்த டிராசியனுக்கே பிரச்சனைன்றதுனால மட்டும் தான் இதோட பவர்ல ஒரு பகுதியை அவன் சீல் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கிரிட் அதை அன்சீல் பண்ணிட்டான். அதனால அந்த கர்ஸ் வந்துருச்சு. நம்ம கிரிட்டுக்குமே பிரச்சனை ஆயிடும். அச்சச்சோ, இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நானே ஒரு கர்ஸ் கொடுத்துட்டேனே, இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம கிராவ் இந்த வெப்பனை வாங்கி பாப்பா, என்ன பாச்சு அப்படின்னு. அப்ப நம்ம கிராவுக்கு இந்த வெப்பனை பார்த்த உடனே அந்த வெப்பன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். முன்னாடி இருந்ததை விட அந்த வைப் இருக்குல்ல, அதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இந்த வெப்பனை கையில வச்சிருந்தோம்னா நான் கண்டிப்பா 3 மடங்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிராவுகள் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி அந்த ஹார்ட் புல் கண்டிப்பா சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கில் தான். ஒருத்தவங்களோட ஹார்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆனா அந்த சேலஞ்சு தான் நம்ம கிராவுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போதே நம்ம கிரிட்டும் கேட்பா, அதெல்லாம் ஓகேவா, அது வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதே நம்ம கிராவுகளும், ஓ அந்த கர்ஸை பத்தி பேசுறியா, அந்த கர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அந்த புன்ஹீலியர் இருக்கால அவன் கண்டிப்பா ஆம்பிஷ் பண்ண வரவே மாட்டான், அவன் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல ஒரு ஃபோக்லோர் சாங் இருக்கு. அந்த சாங்கோட ஒரு மிடில் லைன்ல கரெக்டா இந்த புன்ஹீலியர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல நீ கேள்விப்பட்டிருந்த அப்படின்னா அந்த சாங்ல தான் சொல்லுவாங்க, இவனை ஏற்கனவே 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோ அடைச்சு வச்சிட்டார் அப்படின்னு. 500 வருஷமா வராதவன் இப்போவா வரப்போறான், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டோடனே நம்ம கிட்ட யோசிப்பான், என்னது சாங்கு லைன் என்னென்னமோ சொல்றானே, இவன் இந்த கேமை தான் விளையாடுறானா, நமக்கு தான் இந்த கேமை பத்தி ஒண்ணுமே தெரியலையோ அப்படின்னு. இப்ப நம்ம கிராவுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுனால இப்ப நம்ம கிட்ட பத்தி கேட்பா, ஆமா நீ ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன், நீ அது என்னன்றது இப்பவே கேளு அப்படின்னு கேட்கும்போது அப்போதே நம்ம கிட்ட அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப திருப்பியும் அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி அவனோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லா ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே இவங்க 2 பெர்ஸ்பெக்டிவ் விட்டு வெளில வந்துருவாங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு கூட்டமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனை மட்டும் எப்படியாவது சேர்த்திருப்பா, அவனை ஓவர் கேட்டில சேர்த்துரு, இங்கே பிடிச்சு வச்சிரு, அவனுக்கு ஒரு பூட்டை போட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கும் புரிஞ்சு போயிடும், இந்த கிராவுகளை இவங்க ஓவர் கேட்டில சேர்க்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம கிரிட்டு உடனே அதை பத்தி பேச மாட்டா. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டு மட்டும் போறியா அப்படின்னு சொல்லி கிராவுகளை பார்த்து கேட்கும்போது நம்ம கிராவுகளும் கிரிட்டு கூட உட்காந்து சாப்பிட்டு போலாம் தான் நினைப்பா. ஆனா டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவனுங்க எல்லாரோட ரியாக்ஷனையும் பார்ப்பான். இல்ல வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம், நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன், இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம், இப்போதைக்கு நான் கிளம்புறேன், எங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு உடனே போயிடுவான். இதை கேட்ட உடனே இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவன் பாத்தியா அம்மா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டான். ரொம்ப கேவலமான ரீசனை சொல்லி ஓடி போயிட்டான். அதனால இவன் அடுத்த தடவை வரும்போது இவனை கட்டி போட்டே ஆகணும். நம்ம பேசாம கிட்னாப் பண்ணிடுவோமே, கிட்னாப் பண்ணி இவனை ஒரு ஓவர் கேட்டோட ஸ்லேவா மாத்திடுவோம். அப்படி மாத்தினா மட்டும்தான் இவன் ஓவர் கேட்ல காலத்துக்கும் இருப்பான். அதனால இவனை கண்டிப்பா மாத்தியே ஆகணும், எல்லாரும் பிளான் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம கிட்ட சொல்லுவான், வேணாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம், அவன் ஓவர் கேட்ல கில்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அது அவனோட முடிவா இருக்கணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம்.
ஃபோர்ஸ் பண்ணி ட்ரஸ்ட் நம்மளால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. இப்ப இத பத்தி கேட்ட உடனே மிச்சிஷ்கா ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்பா. ஆமா, நீ நம்பிக்கையை பத்தி பேசுறீல, அப்ப நீ எங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தீனா எங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கணும்ல. பிரின்ஸ்ல அட்டாக் பண்ண வந்தப்ப ஏன் எங்க யார்கிட்டமே அதை பத்தி பேசாம போயிட்ட? நீ கண்டிப்பா எங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேணாமா? நீ ஓவர் கில்ட் ஆரம்பிக்கும் போது என்ன முடிவு பண்ண அப்படின்றத மறந்துட்டியா என்ன? ஆனா இந்த ரைடனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ கண்டிப்பா எங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்ல. ஆனா நீ எதுவுமே சொல்லாம போயிட்ட. நாங்க எல்லாரும் உனக்கு அந்த அளவுக்கு வேஸ்டா போயிட்டோமா என்ன? உன் கண்ணுக்கு நாங்க யாருமே யூஸ்ஃபுல்லா தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நமக்கு நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க எல்லாரும் வேம்பயர் சிட்டில இருந்ததுனால மட்டும் தான் கூப்பிடல. நானும் லாவுமே இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சோம். ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கில்டுக்காக நீங்க எல்லாருமே நிறைய உழைப்பா போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த கில்டுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் சேர்க்கணும், இன்கிரிடியன்ஸ் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வேலை பார்த்திருக்கீங்க. உங்களோட அந்த பர்சனல் கெயின் இருக்கல, அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்படவே இல்ல. அதனால மட்டும்தான் நீங்க வேம்பயர் சிட்டில ஹண்ட் பண்ணும்போது அதையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாம போயிட்டேன். ஆனா நான் சொல்லாம போனதுனால நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும். நான் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆக்சுவலா முன்னாடி மாதிரி நம்ம கிரிட் மாறிட்டானோ அப்படின்னு சொல்லி தான் மிச்சிஷ்கா யோசிச்சா. ஆனா இப்ப நம்ம கிரிட் இந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஜிஷிகாவுக்குமே அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு தோணாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம லாவல் நம்ம கிரிட் முன்னாடி வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா. மன்னிப்பா? நீ எதுக்காப்பா மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம லாவல் சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம பிரின்ஸ் வந்தப்ப நம்ம கிரிட் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிச்சால. அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சுல. ஆனா என்னதான் அவன் பெர்ஃபெக்ட்டா இல்லைனாலும், என்னதான் அவனுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும், நம்ம கிரிட் அப்பயும் கூட பிரின்ஸ் தடுத்து இந்த ரைடனை காப்பாத்தினால ரைடனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர நம்ம கிரிட் விட்டானா? கண்டிப்பா கிடையாதுல. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்பதான் நம்ம லாவல் புரிஞ்சுக்கிறவா. ஆக்சுவலா நம்ம கிரிட் என்னதான் பெர்ஃபெக்ட்டா இல்லைனாலும் நம்ம கிரிட்டுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நல்ல விதத்துல யூஸ் பண்றான். அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு சுத்தி இருக்கிறவங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. முக்கியமா லாவல் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. அந்த நம்பிக்கையை பார்த்த உடனே தான் நம்ம லாவல் யோசிப்பா, நான் தான் இவர் மேல நம்பிக்கை வைக்காம போயிட்டேன், இனிமேல் நானும் இவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும்னு. அதுக்காக தான் நம்ம கிரிட் கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறா. இப்ப நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவா, ஆரம்பத்துல உங்களோட எக்யூப்மெண்ட்காக மட்டும் தான் உங்களை ஃபாலோ பண்ணேன். ஆனா இப்ப என்னோட முழு மனசுல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா எந்த காலத்திலயும் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவா. அப்ப நம்ம ஜிஷிகாவுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலா இந்த கிராவல் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இருக்கவே அதிகமான ஒரு அட்டாக் பவர் வச்சிருக்க ஒரு பிளேயர். அப்ப அவனை கண்டிப்பா இந்த கில்டுல சேர்த்துக்கலாமே அப்படின்னு. ஆனாலும் நம்ம கிரிட் என்ன யோசிப்பா அப்படின்னா, என்னதான் நம்ம கிராவல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேயரா இருந்தாலும் அவனோட அந்த மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவனோட அந்த ப்ரிசைஸான கால்குலேஷனா இருக்கட்டும், அவன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா தோணும். ஆனா என்னதான் அப்படிலாம் இருந்தாலும் நம்ம கிரிட் அவனை சேர்த்துக்க வேணாம் தான் நினைப்பா. ஏன்னா நம்ம கிராவல் டாப்ப அவனா மட்டுமே ரீச் பண்ணவன். அவன் ஒரு சோலோ பிளேயர். அவன் எதுலயுமே சம்பந்தப்படாம தான் இத்தனை நாளா விளையாண்டா. ஆனா நம்ம கிரிட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம கிரிட் எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறவன். அதாவது இந்த கில்டு எப்படி நம்ம கிரிட் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கிரிட்டுமே இந்த கில்டு மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட் எல்லாரும் கூட சேர்ந்து தான் அந்த டாப்பை ரீச் பண்ணணும்னு நினைப்பா. நம்ம கிரிட்டோட முடிவுல நம்ம கிரிட் சாலிடா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிராவல் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் நினைப்பா. அதனாலதான் நம்ம கிராவலை ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நம்ம கிராவல் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவா. பிற்காலத்துல அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிராவலை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் நினைப்பா. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம கிரிட் அவங்க பையன் கூட விளையாண்டுட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம கிரிட்டோட என்ன ஃபுல்லாவே முழுக்க அந்த ஃபைட்ல தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு கிராவலுக்கும் நடந்துச்சுல, அந்த ஒரு ஃபைட்டை பத்தி தான் நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஒருவேளை நம்ம கிராவல் மட்டும் அவனோட ஃபுல் பவர்ல இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட்ட தோக்கடிச்சிருப்பா. இது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால மட்டும் தான் நம்ம கிரிட் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிப்பா. பேசாம இதுக்காக இன்னொரு ஐட்டம் செய்யலாம்னு யோசிச்சாலும் அந்த ஐட்டம்கான இமேஜினேஷன் நம்ம கிரிட்டுக்கு வரல. நம்ம கிரிட்டுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் இமேஜினேஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த விஷயத்தை நம்ம கிரிட் ரீச் பண்ணிட்டான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நம்ம கிராவல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான காரணம் நம்ம கிராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். நம்ம கிராவல் கிட்ட அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான். அந்த மாதிரியான ஒண்ணு நம்ம கிரிட் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம பிரின்ஸ்ல அட்டாக் பண்ண வந்ததுல இருந்து நம்ம கிரிட் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதாவது ரைடன் என்னதான் தள்ளி இருந்தாலும், ரைடன் என்னதான் பாலைவனத்துக்கு நடுவுல இருந்தாலும் யார் வேணாலும் அட்டாக் பண்ண வரலாம். ரைடனும் அந்த அளவுக்கு சேஃபான ஒண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்ப யார் வேணாலும் அட்டாக் பண்ண வருவாங்க அப்படின்னா அப்ப நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும் தானே ரைடனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சோ அவன் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு நம்ம கிரிட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அதை பத்தி நம்ம ஐரன் கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அப்ப நம்ம ஐரன் அவளாவே சொல்லுவா, நானும் நம்ம குழந்தைய இங்க இருக்கின்றதுக்காக மட்டும் நீங்க இங்கே இருக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தாராளமா பண்ணுங்க. நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க தாராளமா போங்க அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஐரனுக்கும் அந்த குழந்தைக்கும் கண்டிப்பா இவ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐரனுக்கு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் நம்ம கிரிட்டோட நிலைமையை அவ புரிஞ்சுக்கிறா. நம்ம கிரிட் அவனாவே வாயை திறந்து சொல்லாமே நம்ம ஐரன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறா. இதை விட நம்ம கிரிட்டுக்கு வேற என்ன வேணும்? அதனாலதான் நம்ம கிரிட்டுக்கு நம்ம ஐரன் நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உடனே நம்ம ஐரன் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்டுக்கிறவா, நீங்க எங்க போனாலும் சரி நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பத்திரமா நீங்க திரும்பி வரணும் அப்படின்னு. இது கேட்ட உடனே நம்ம கிரிட்டு, நான் போறதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் கண்டிப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எல்லா இடத்துலயும் கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம போறதுக்கான நேரம் வந்துருச்சுல, அதனால உடனே கிளம்பணும் முடிவு பண்ணிடுவா. இப்போ உடனே நம்ம லாவல சம்மன் பண்ணி, லாவல் எல்லா வேலையும் நான் உன் தலையில கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காத. இருந்தாலும் நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், நீ இந்த ஆல்கமில இருந்து ஒரு சில போர்ஷன்ஸ் போட்டு எனக்காக எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ நம்ம லாவலும் கேட்பா, அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம கிரிட் அந்த கிராவல் கூட வச்சுக்கிட்டு அந்த கான்வர்சேஷனை பத்தி யோசிச்சு பாப்பா. ஆக்சுவலா நம்ம கிராவல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிரிட்டுக்கு என்னதான் இவனை
ஓவர் கேட் கில்டுல சேர்க்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை பத்தி கேட்டிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா நம்ம கிரிட் கேட்டதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், நீ ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போறதுக்கான வழியை மட்டும் சொல்லு, அதுக்கு எப்படி போறதுன்னு மட்டும் வழி சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இப்ப இது கேட்ட உடனே நம்ம கிராவுகளுமே ஓ இவ்வளவுதானா, ஆக்சுவலா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிராவுகளுக்கு எடுக்கிறதுக்குமே 1 வருஷம் ஆச்சா இந்த இன்ஃபர்மேஷனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே. இருந்தாலும் இந்த ஒரு வெப்பனை அவன் சரி பண்ணி கொடுத்திருக்கால, அதோட ஹிடன் பவரே எடுத்து கொடுத்திருக்கால, அதுக்காக நம்ம கிராவுகள் இது சொல்றேன்னு ஒத்துக்குருவான். ஆக்சுவலா மீடியா கிங்டமோட தெற்கு பகுதியில் இருக்கிற கடல் இருக்குல்ல, அங்க 66 சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. ஹை ரேங்கர்ஸ் இந்த இடத்துக்கு போனாலும் 10 தீவை தாண்டறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இந்த தீவுகள்ல 25ல இருந்து 29வது தீவுக்கு நடுவுல ஏதோ ஒரு தீவுல Y*6 அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அவன் எக்ஸாக்ட்டா ஒரு தீவுல தான் இருப்பான்னு சொல்ல முடியாது, மாத்தி மாத்தி எந்த தீவுல வேணாலும் இருக்கலாம். அப்ப அவனை போய் பார்த்தா அவனுக்கு மட்டும்தான் இந்த ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு எப்படி போகணும் அப்படிங்கறது வழி தெரியும். ஆக்சுவலா இது கேமோட கண்டிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் தடவை அங்க போகணும் அப்படின்னா இவனை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப அவனை மட்டும் பார்த்தா போதுமா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ கண்டிப்பா அங்க போகலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ஏன்னா எனக்கே அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிராவுகள் சொல்லுவான். ஏன் அப்படின்னா நம்ம கிராவுகளே வெறும் 30வது ஐலாண்ட மட்டும் தான் ரீச் பண்ணிருக்கானா, அதை தாண்டி அவனாலே போக முடியலையா. அதனால நம்ம கிரிட் எந்த அளவுக்கு போவோம் அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம கிராவுகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம கிரிட் போறோம். இந்த 66 சின்ன சின்ன தீவுகள் இருக்குல்ல, அதோட மொத்த பேர் என்ன தெரியுமா, பெகன் ஆர்கிபெலகோ. இப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம கிரிட் போறோம். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கிரிட் கிளம்புற உடனே கரெக்டா என்னோட பையன் இருப்பால, அவ உடனே அபுபு அபுபு அபாபு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை பார்க்கும்போது நம்ம கிரிட் ஏதோ டாடா தான் காட்டுற அப்படின்னு யோசிப்பான். ஆனா அந்த பையன் வெறுமனே நீங்க அங்க மட்டும் போகாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த தீவை பத்தி இந்த பையனுக்கு ஏதோ இன்ஸ்டிங்க்ட் தெரியுது போல. இது மட்டும் கேம்ல நடக்கிற விஷயங்கள் கிடையாதுல, இன்னும் நிறைய நடக்கும்ல. அந்த மாதிரி நம்ம டேமியன் இருக்கால, அவன் போப்பா மாறினதுக்கு அப்புறம் இப்ப நான் ரைடன்ல ஒரு பெரிய சர்ச்சை கட்ட போறேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். இதை பத்தி கேள்விப்பட்ட உடனே ஜாப்பனீஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் நம்ம டேமியனை இன்டர்வியூ பண்றதுக்காக கேம் குள்ளே போயிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம டேமியன் ஆரம்பத்துல பலடினா இருக்கும்போது அவனை பத்தி யாருமே பெருசா கண்டுக்காம தான் இருந்தாங்க. ஆனா அவன் எப்ப செகண்ட் ரேங்க் பலடினா மாறினானோ அப்பவே அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அப்புறம் அந்த ரேங்கிங்ல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அவனை பத்தி பெருசா நியூஸே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப அவன் போப்பா மாறிட்டான்ல, அதுக்கப்புறம் இந்த ஜப்பான்லயே ஒரு ஃபேமஸான பிளேயரா அவன் மாறிட்டான். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேயரா. அதனாலதான் இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்பார் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த கேம்ல ஒரு ஃபேமஸான பிளேயரா மாறிட்டீங்க, அதாவது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான பிளேயரா மாறிட்டீங்க, உங்களோட அந்த சக்சஸ்க்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் போப்ன்றது ஒரு லெஜெண்டரியான ஃபிகர் மாதிரி. ஏன்னா போப்புக்கு நிறைய அத்தாரிட்டி இருக்கு, நிறைய பவர் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம டேமியன் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட்டை தான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா நம்ம டேமியன் சொல்றது என்ன தெரியுமா, மத்தவங்களோட உதவி இல்லைன்னா என்னால கண்டிப்பா போப்பா மாறி இருக்க முடியாது, அதுலயும் முக்கியமா மிஸ்டர் கிரிட்டோட உதவி இல்லைன்னா நான் கண்டிப்பா போப்பா மாறி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவான். ஆக்சுவலா ஜப்பானீஸ் கேமிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட் மேல அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்க மாட்டாங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் ஏற்கனவே சக்ரா கில்ட் அடிச்சால, சக்ரா கில்ட் தான் அவங்க கேமிங் கம்யூனிட்டிலே ரொம்ப ஃபேமஸான கில்ட். அந்த கில்ட்லயே அடிச்ச காரணத்தினால அவனுங்க எவனுமே நம்ம கிரிட் அந்த அளவுக்கு நல்ல விதமா பார்க்க மாட்டாங்க. அதனால ரைடன்ல போய் ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு பதிலா ஜாப்பனீஸ் கில்ட் இருக்கிற ஒரு இடத்துல போய் கட்டுங்க, அதுதான் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாதா, உங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக நீங்க கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டேமியனை பார்த்து சொல்லுவானுங்க. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம டேமியனால அதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. நான் பர்சனலா என்ன அச்சீவ் பண்றேனோ, நான் போப்பா மாறதுனால மட்டுமே நீங்க இப்ப இந்த கண்ட்ரிக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, இந்த அளவுக்கு நீங்க இந்த பாலிடிக்ஸா பாப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா நான் கிரிட்னால மட்டும் தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் கிரிட்டுக்கு தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். யாருக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காடால வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். காட் நம்ம கிரிட்டுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றாரு, நான் அவருக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஒருவேளை நீங்க அந்த ஃபேவரட்டிசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, நான் கண்டிப்பா ஓப்பனாவே நான் கிரிட்டுக்கு ஃபேவரட்டிசம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ இது கேட்ட உடனே ஜப்பான் கம்யூனிட்டில நம்ம டேமியனை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா நம்ம டேமியனுக்கு இந்த ஒப்பீனியன் பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன தேவையோ அதுதான் அவன் செய்வான். இப்போ இதை பார்த்த உடனே இந்த சக்ரா கில்டோட கில்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவருமே நம்ம டேமியனை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஒருத்தன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிட்டானா கண்ட்ரிக்காக தான் விளையாடணும், ஆனா அதை விட்டுட்டு இவன் இன்னொருத்தனுக்காக போய் விளையாடுறானே, ச்சே இந்த அளவுக்கு கேவலமா இருக்கானே அப்படின்னு சொல்லி டேமியனை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவான். அப்ப இவன் கில்ட் மெம்பர்ஸோட சேர்ந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவான். எதுக்காக அப்படின்னா இந்த வழியாதான் நம்ம டேமியன் அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா ரைடனுக்கு போறானா, அவனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஃபேக்கர் நம்ம ஐஸ் கில்ட தோக்கடிச்சான். ஆனா இந்த ஒரு உண்மையை நம்ம சக்ரா கில்டோட கில்ட் மாஸ்டர் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு அசாசினால அத்தனை மெஜிஷியன்ஸா தோக்கடிக்கவே முடியாது. அதனால கண்டிப்பா இவனுங்க தப்பா தான் இந்த நியூஸை பரப்பியிருப்பானுங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான நியூஸ். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கில்ட் எல்லாம் ஓவர் கில்ட் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம டேமியனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது, அதனால இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்ப கரெக்டா அந்த நேரத்துல நம்ம டேமியன் அந்த ரெபக்கா டாட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரா ரைடனுக்கு போயிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க, இவன் சொந்த கண்ட்ரியே வேணாம்னு சொல்றான்ல, இவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணியே ஆகணும், இவனுக்கான பாடத்தை நம்ம புகட்டியே ஆகணும், இவனை ஃபோர்ஸ் பண்ணியாவது நம்ம கண்ட்ரிக்கு விளையாட வைக்கணும், அதனால நீங்க இவனை அட்டாக் பண்ணுங்க, எந்த பாரபட்சமும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு போடுவான். எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்லுவான். இப்போ நம்ம டேமியன் லாவல கான்டாக்ட் பண்ணி பேசுவான், நான் இந்த மாதிரி ரைடனுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம லாவல், ஏடா பைத்தியக்காரா, நீ ஏன்டா எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்கா இந்த மாதிரி சப்போர்ட் அனௌன்ஸ் பண்ண, இப்படி அனௌன்ஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத ஏற்கனவே சொன்னேன்ல, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, சம்பந்தமே இல்லாம ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான்.
ஆக்சுவலா நார்மலா ரெபக்கா சர்ச் இருக்குல்ல அது நியூட்ரலா இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப இவங்க பப்ளிக்கா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அது குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம லாவல் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா. இப்ப இத பத்தி எல்லாம் டேமியன் கேட்ட உடனே நம்ம டேமியனும் எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தும் கூட என்னால இப்பயும் கூட நியூட்ரலா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல இருந்து கேம் கூட இருந்து எனக்கு பிரஷர் வருது. சோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம லாவல் கேள்விப்பட்டிருப்பா, அதாவது இந்த ஜப்பானோட அந்த கேமிங் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவனுங்க வெளியில இருந்து நம்ம டேமியனுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை அவனால புரிஞ்சுக்க முடியும். ஆனா கேம் கூட இருந்து பிரஷர் கொடுக்குறாங்களா அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் கேட்கும்போது அப்பதான் இவன் சொல்லுவா, ஆக்சுவலா என் பேர் இருக்கானுங்களா சகாரான பேர், அவனுங்க இந்த ரெபக்கா சர்ச்சோட ரிலீஜியன் அவங்களோட நேஷனல் ரிலீஜனா அறிவிக்க போறானுங்களா. அந்த காரணத்தினால மொத்த ரெபக்கா சர்ச்சை அவனுங்க மொத்தமா சேர்க்கணும் ட்ரை பண்றானுங்க, மொத்தமா அவனுங்க எடுத்துக்கணும் ட்ரை பண்றானுங்க. இந்த ரெபக்கா சர்ச் இருக்குல்ல அது மொத்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு பொதுவான ஒண்ணு. சோ அதை ஒருத்தவங்க மட்டும் மோனோபிளைஸ் பண்ணானுங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல மொத்தம் 18 கிங்டம் இருக்கு. இதுல மிச்சம் இருக்கிற 17 கிங்டமும் ஒன்னா சேர்ந்தாலும் கூட கண்டிப்பா சகாரான பேரோட போட்டி போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒண்ணு, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு தான் இந்த சகாரான பேர். அப்படி இருக்கிற இந்த சகாரான பேர் இப்ப இந்த ரெபக்கா சர்ச் எடுத்தாங்கன்னா அவங்க இதை வச்சே ஒரு வாரையை கிரியேட் பண்ணுவானுங்க. எப்படி அப்படின்னா இப்ப இந்த ரிலீஜனுக்கு சாராம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ரொம்ப நியூட்ரலாவே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் இவங்க போய் அட்டாக் பண்ணுவாங்கல்ல. அட்டாக் பண்ணி நீங்க இந்த ரிலீஜனை பின்பற்ற மாட்டீங்க, அதனால உங்களை நாங்க மொத்தமா அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எடுத்துக்கிடுவானுங்கல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதே ஒரு காரணம் காட்டி அவங்க ஒரு பெரிய போரை உருவாக்கிடுவானுங்க. மொத்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்டை அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும்னு நினைப்பானுங்க. சோ அத நம்ம லாவல் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா சகாரான பேர் இப்படிலாம் பண்ணுது, இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா நம்ம லாவல் சும்மா விட்டுருவானா, அது எல்லாத்தையும் என்ன தாண்டி தான் போட்டும். நானும் இப்போ ஒரு பிளான் போடுறேன், கண்டிப்பா அந்த பிளானை போட்டு நான் அவனை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நேராவட்ட சொல்லிடுவா. இப்போ நம்ம டேமியன் இது எல்லாத்த பத்தி லாவல்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி எல்லாரும் கூப்பிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ உடனே அவன் கூட வர ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் ஹாப்பி அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே கேட்கும், ஆமா இந்த ரைடனோட லார்ட் நல்லவரா அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம டேமியனும் ஆமா அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப கருணை குணம் கொண்டவர், அதனால நம்ம எல்லாரும் போனா நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். யாரை பத்தி பேசுறான்னா கிரிட்ட பத்தி. கிரிட் அந்த அளவுக்கு நல்லவனா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணா உனக்கு உப்பு மூட்டை தூக்கிக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பியை பத்தி கேட்பான். அந்த ஹாப்பி உடனே போப் நீங்க ஒரு போப் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பா எல்லாரும் தூக்கியே ஆகணும், நீங்க எல்லாரும் வந்தாலும் கூட நான் எல்லாரும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன். எது 200 பேர் தூக்கிட்டு போறீங்க, ஆமா எல்லாருமே தனித்தனியா தூக்கிட்டு போவேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. அதுவும் முக்கியமா ஹாப்பி நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், நீ மட்டும் இப்ப ஏறாம இருந்த நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நோரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போப்பு மாதிரியே நடந்துக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப இம்மெச்சூரா தான் நடந்துக்குவான். ஏனென்றால் அவனும் ஒரு அட்டாக்கு தானே, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான். ஆனா இதை பாக்குற சக்ரா கில்டோட கில்டு மாஸ்டருக்கு சுத்தமா பிடிக்காது. அவ உடனே இந்த கிரிட் ஏற்கனவே என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான், இப்ப இவன் கிரிட்டுக்கு வேற சப்போர்ட் பண்ண போறானா, கண்டிப்பா இவனை போக விடக்கூடாது, எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவனே அவனோட ஆரோ வச்சு ஷூட் பண்ணுவா. ஆனா அந்த ஒரு ஆரோ நம்ம டேமியன் பக்கத்துல போகாது. கரெக்டா அந்த ஹாப்பி இருக்கால அவளோட கையாலே அந்த ஆரோவை பிடிச்சிருவா. இப்ப இதை பத்தி இவனுங்க ஷாக் ஆயிடுவானுங்க, என்ன இந்த பொண்ணு கையில அம்பலா பிடிக்குது அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, கூட வந்து எல்லா பொண்ணுங்களுமே கையில வெப்பன்ஸ் எடுத்துருங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுங்க எல்லாருமே ரெபக்கா டாட்டரோட கேண்டிடேட்ஸ், அடுத்த ரெபக்கா டாட்டரா மாறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருனே தெரியாம இந்த சக்ரா கில்ட அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஆக்சுவலா ரெபக்கா டாட்டரோட கேண்டிடேட்ஸ்னா யார் அப்படின்னா அவங்க எல்லாருமே அதிகமான டிவைன் பவரோட பிறந்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான பலாடினா மாறக்கூடியவங்க. என்ன அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் மட்டும் கிடைச்சா மட்டும் போதும், அவங்க எல்லாருமே அடுத்த இந்த டிவைன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துருவாங்க. சோ அப்படிதான் இந்த ரெபக்கா டாட்டரோட கேண்டிடேட்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒரு குரூப் அட்டாக் பண்றதுக்கு இவனுங்க வந்திருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு இவங்க முட்டா பசங்க தான். ஆனா அது மட்டும் இல்லாம கூடிய டேமியன் வேற வந்திருக்கானா. நம்ம டேமியன் முன்னாடி வந்து காடஸ் ஐஸ்னு ஒன்னு யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ண உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான். மொத்தம் 180 பேர் வந்திருப்பானுங்க இந்த சக்ரா கில்ல இருந்து. இப்போ இவங்க எல்லாருமே மொத்தமா கிளம்பி உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. நம்ம டேமியன் இதை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஹாப்பி சான் என்ன சொல்லும் அப்படின்னா, போ நீங்க பின்னாடி போயிருங்க, இவனுங்க எல்லாரையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுவும் சண்டை போட வேணாம் அப்படின்னு. ஆனா அப்ப நம்ம டேமியன் தெளிவா சொல்லிடுவா, நீங்க யாருமே போப்போட டூல்ஸ் கிடையாது, நீங்க யாரும் போப்ப காப்பாத்துறதுக்காக இல்ல. இந்த ரெபக்கா சர்ச்சை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இந்த ரெபக்கா சர்ச் மேல அன்பு மரியாதையும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபீலிங்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ரெபக்கா டாட்டர்ஸ் இருக்காங்களே தவிர இவங்க யாரும் போப்போட டூல்ஸா இருக்கணும்னு இல்ல. சோ அந்த காரணத்தினால நீங்க சண்டை போடக்கூடாது, நீங்க எல்லாரும் இப்ப கேண்டிடேட்ஸ் மட்டும் தான், அதனால நீங்க யாரும் இந்த சண்டையில தலையிடக்கூடாது, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே முன்னாடி வருவா. இப்ப முன்னாடி வந்த உடனே காடஸோட ராத்தை யூஸ் பண்ணுவா. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கா. அந்த ஒரு அட்டாக் பட்டதுக்கே சக்ரா கில்டோட மெம்பர்ஸ்ல நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போனே இந்த சக்ரா கில்டோட கில்டு மாஸ்டர் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க, அவனால அந்த போப்போட அட்டாக்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. சொன்ன மாதிரியே இவனால போப்போட அட்டாக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா இவனுங்க ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டானுங்க. அது ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம டேமியன் போப்பா மாறதுக்கு முன்னாடி அவன் பலாடின் ரேங்கிங்ல நம்பர் 2ல இருந்தாலும் சோ அவனுக்கு சண்டை போட தெரியாம இருக்குமா என்ன, அதனால தன்னோட காஸ்டியூமை மாத்திட்டு கையில ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஷீல்ட் எடுத்துக்கிட்டு அவனே டைரக்டா சண்டை போடுறதுக்காக வந்துருவான். ஆனா அப்பயும் கூட இந்த சக்ரா கில்டோட கில்டு மாஸ்டர் என்ன யோசிப்பா அப்படின்னா, ஆக்சுவலா என்னதான் பலாடின்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பலாடின்ஸ் எல்லாருமே அந்த லைட்டோட பிளெஸிங்கை பொறுத்து தான் சண்டை போடுவாங்க. லைட்டோட ப்ரொடெக்ஷன், லைட்டோட அட்டாக்ஸ், இந்த மாதிரியான அட்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களால பெரிய லெவல்லாம் டேமேஜ் கொடுக்க முடியாது, டேமேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதனால இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான்.
நம்ம டேமியன் ஒரு போப்பும் தான். அதனால தனியா இவனால போப்ப தோக்கடிக்கிற லெவல்ல இந்த சக்குரா கில்டோட கில்டு மாஸ்டர் இல்ல. இருந்தாலும் அவனால கண்டிப்பா அதிகமான அளவு டேமேஜ் கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமா? அந்த ஒரு கேப்ல கண்டிப்பா இவனுக்கு ஒரு பெரிய டேமேஜ், ஒரு ஃபேட்டல் டேமேஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அது அவன் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம டேமியனோட அட்டாக்ஸ் போக போக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம டேமியன் கெஸ் பண்ணாத ட்ராஜெக்டரியில இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவா. நார்மலா சிம்பிளா அட்டாக் பண்ணுவால, அந்த மாதிரி இல்லாம அவன் ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அட்டாக் பண்ணுவா. அப்போ உடனே இந்த சக்குரா கில்டோட கில்டு மாஸ்டர் கேட்பான், இரு நீ தான் பலாடின் கிளாஸ் இழந்திருப்பியே, இப்போ நீ போப்பு மட்டும் தானே, அப்படி இருக்கிறப்ப உன்னால எப்படி ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு. அப்போ உடனே நம்ம டேமியன் ஒரு விஷயத்தை சொல்லுவா. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கையில ஸ்வாட் வச்சிருக்கிறதுனால மட்டும் அந்த ஸ்வாட் தானாவே கூர்மையாயிராது. ஒருத்தவங்க அந்த ஸ்வாட கொஞ்சம் கொஞ்சமா கூர்மையாக்கணும். அந்த மாதிரி இவனோட கையாலே கூர்மையாக்கியிருக்கான். இவனோட அட்டாக்ஸ் எல்லாம் இவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னா அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் போட்டிருக்கா நம்ம டேமியன். இது எப்ப தெரியுமா? பியாரோ கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தால, அந்த 1 மந்த் ட்ரைனிங், அதுல தான் இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டா நம்ம டேமியன். ஆக்சுவலா நம்ம டேமியன் கடைசி நாள் இருக்கும்போது அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பியாரோ இவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அது என்ன அப்படின்னா, உன்னோட ஸ்வாட் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணும். நீ என்னதான் ஸ்வாட் டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் நீ அப்படியே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. உன்னோட மனசுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீ தாராளமா பண்ணலாம். ஏன்னா உன்னோட ஹார்ட்டை பேஸ் பண்ணி நீ எந்த ஒரு ஸ்வாட் உருவாக்குறியோ அந்த ஒரு ஸ்வாட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். உன்னோட முழு மைண்டையும் உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தையும் அந்த ஒரு ஸ்வாட்ல நீ போடணும். அப்பதான் அது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான ஒரு ஸ்வாடா மாறும். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம யாரோ சொல்லியிருப்பாரு. இதை சொன்ன உடனே நம்ம டேமியனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அவன் மாங்கா மடை மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த நேரத்துல நம்ம பியாரோட அந்த ஃபேவரபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாயிரும். அந்த காரணத்தினால நம்ம டேமியனுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டா இது எல்லாத்தையும் கத்துக்க கூடிய அந்த ஒரு மைண்டை கொடுத்துருவானுங்க. அதாவது கேமே அவனுக்கு எல்லாத்தையும் கத்துக்க வச்சுக்கிறோம். அவன் திருப்பி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பியாரோ இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, மத்தவங்க மாதிரி இல்லாம இவன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லாம இந்த எல்லா ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டானா. அதனாலேயே இவனை பார்க்கும்போது நம்ம பியாரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா இந்த ட்ரைனிங்லாம் பண்ணும்போது அவன் ஒரே ஒரு பேரை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த ஒரு ஆளுக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ற அப்படின்னு. அதை பார்க்கும்போது நம்ம பியாரோக்கு புரிய வந்திருக்கும். இவன் இது எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான ஆளுக்காக தான் பண்றான் அப்படின்னு. அவன் மனசுக்குள்ள இருந்து அது எல்லாத்தையும் பண்றான். சோ அப்படி இருக்கிறப்ப அவன் என்னைக்கு தோத்து போக மாட்டான். நீ ஏற்கனவே ஸ்ட்ராங் தான், ஆனா உன்னால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பியாரோ அமைச்சிருப்பாரு. இப்போ இந்த டேமியனோட பவரை பார்த்த உடனே அந்த சக்குரா கில்டோட கில்டு மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம டேமியனை பத்தி கேட்பாரு. இவ்வளவு அத்தாரிட்டி பவர் வச்சுக்கிட்டு நீ எதுக்காக அந்த கிரிட் கிட்ட போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற? அதுக்கு பதிலா இந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. ஆனா இதை நம்ம டேமியன் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணது, அவனுக்கு கஷ்டம் வரப்ப சப்போர்ட் பண்ணது நம்ம கிரிட் மட்டும் தான். அதனால நம்ம கிரிட்டுக்கு தான் அவனோட முழு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அவன் செய்ய போறான். இன்னொருத்தவங்களோட பாலிடிக்ஸ் விளையாடுறதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கில்டு மாஸ்டர் ஈஸியா தோக்கடிச்சிருவான். இதை பார்த்தது சுத்தி இருக்கிற அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப கோவப்படுவானுங்க. நம்ம டேமியன் அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க. அப்போ நம்ம டேமியன் சொல்லுவான், நீங்க யாரும் இன்னும் முழு உலகத்தை பார்க்கவே இல்ல. நீங்க எல்லாம் உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசாம போய் ஃபார்மிங் பண்ணுங்க, விவசாயம் பண்றதுதான் கண்டிப்பா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அதெல்லாம் பண்ணி தான் அவனே கத்துக்கிட்டான். இப்ப எல்லாரும் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த சக்ரா கில்டோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் அன்னைக்கு ஒரே நாள்ல செத்து போயிருப்பானுங்க. அத்தனை பேரும் வெறும் ஒருத்தன் காலி பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நேரா ரைடனே ரீச் பண்ணிடுவான். ஆனா ரைடனுக்குள்ள போன உடனே அந்த காட்ஸ் இருக்காங்கல்ல, அவன் ரைடனுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவனை சுத்தமா நம்பவே மாட்டாங்க. இவன் போப்புன்னு சொல்லுவான், ஆனால் நம்ப மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு பிளேயர் இருக்காங்கல்ல, அவங்க அதிகப்படியான என்பிசியோ அதிகப்படியான மக்களையோ இல்ல அப்படின்னா அதிகப்படியான பிளேயர்ஸையோ கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அந்த நோட்டோரியஸ் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க திருப்பி மான்ஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு அந்த நோட்டோரியஸ் ரேட்டிங்க கம்மி பண்ணா மட்டும்தான் அவங்களால பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போக முடியும். இப்ப நம்ம டேமியன் அந்த சக்ரா கில்டோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் தோக்கடிச்சால, அதனால அவனோட நோட்டோரியஸ் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அவன் அலோவ் பண்ண மாட்டானுங்க, நம்பவும் மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம அந்த நேரத்துல நம்ம லாவல் உள்ள வந்து அவனை உள்ள விடுங்க, அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், அவன் உண்மையிலே போப் தான் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப அவன் சொன்னதுனால மட்டும் தான் உள்ள விடுவாங்க. அப்போ நம்ம லாவலும் இந்த குழந்தைங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க எல்லாருமே வேட்டிகள்ல இருந்தா அவங்களால எதுவுமே கத்துக்க முடியாது, அதனாலதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், இவங்க கண்டிப்பா பிற்காலத்தில் பெரிய உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம லாவலும் சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், வா உள்ள போய் மத்த விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம டேமியனும் சரி நான் அதுக்கெல்லாம் முன்னாடி கிரிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன், மிஸ்டர் கிரிட்ட பார்த்து நான் அவரை என்ன நான் வந்துட்டேன்றத சொல்லணும்ல, அதை போய் சொல்லிட்டு வந்துறேன்னு சொல்லும்போது, இல்ல லார்ட் இங்க இல்ல, அவர் வேற ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லுவான். ஏன்னா நம்ம கிரிட் ஒரு வழியா எங்க அவன் போகணும்னு நினைச்சானோ இப்ப அந்த ஒரு இடத்தை ரீச் பண்ணிட்டான், பெகன் ஆர்கிபெலகோ. இப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஆக்சுவலா அந்த 66 ஐலாண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இப்ப அவன் முதல் ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆக போறான். ஆக்சுவலா இந்த ஐலாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐலாண்டுக்குள்ள நம்ம கிரிட் போறான்ல, ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும் தான் இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். அதுவும் இல்லாம எந்த ஒரு பிளேயர் உள்ள என்டர் ஆகிறாங்களோ அந்த ஒரு பிளேயரை பொறுத்து இந்த மொத்த ஐலாண்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். சோ அந்த ஐலாண்டு அந்த ஒரு பிளேயருக்கு ஏத்த மாதிரியான குவெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணும். அந்த குவெஸ்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐலாண்ட் கிளியர் பண்ணி அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம். இப்படிதான் இந்த ஐலாண்ட் இருக்க போகுது. ஆக்சுவலா இந்த ஐலாண்ட்ல சாகிறதுக்கான அந்த சான்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கிராவல் ஏற்கனவே சொல்லிருப்பால, ஹை ரேங்கர்ஸாவே இருந்தாலும் 10 ஐலாண்டே தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம கிரிட் வந்திருப்பான். ஆனா நம்ம கிரிட்டுக்கு பயமே இல்ல. ஏன்னா மத்தவங்கள பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் உள்ள போய் பாத்துறணும், எதுவா இருந்தாலும் மோதி பாத்துறணும், அதுக்கப்புறம் தான் அது கஷ்டமா ஈஸியா அப்படின்றத அவன் முடிவு பண்ணுவான். இப்ப நம்ம கிரிட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு முதல் ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆவான். அவன் முதல் ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அந்த ஐலாண்டு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். சுத்தி முத்தி பார்த்தா பாறை மட்டும் தான் இருக்கும். ஏண்டா பாறை மட்டும் தான் இருக்கு, இந்த ஐலாண்ட்ல அப்படி
என்ன மிஷன் கொடுக்க போறானுங்க, எதுவும் மிஷன் வருமோ, சீரியஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஒருவேளை இந்த பாறை எல்லாத்தையும் நம்ம கடலுக்குள்ள தூக்கி போட்டு பாலத்தை உருவாக்கணுமோ அந்த மாதிரி மிஷன் எதுவும் வைப்பானுங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனா மிஷன் உடனே ஸ்டார்ட் ஆகாது. இப்ப நம்ம கிரிட் உள்ள வந்துட்டா அப்படின்றத ஒரு மேஜிக்கல் ஆர்ட் மூலமா இன்னொருத்தர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, இந்த மனுஷன் எதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கான், இவனுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது நம்ம கிரிட்டுக்கான நோக்கம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் வேற வேற காரணங்களுக்காக இந்த ஐலாண்டுக்கு வருவாங்க. ஒரு சில பேர் இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்களோட அந்த லிமிட்ஸ் இருக்குல்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த ஐலாண்ட்ல இருந்து அந்த ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போறதுக்கான அந்த வழியை தேடி வருவாங்க. அப்படி வந்தவங்கல்ல 1000 பேருக்கு மட்டும்தான் அது இந்த ஐலாண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. அதுலயும் வெறும் 10 பேர் மட்டும்தான் இந்த வைஸ் மாஸ்டர் ஸ்டிக்க வந்து பாத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த வைஸ் ஸ்டார் 6 இருக்கார்ல அவருக்கு மட்டும்தான் இங்க இருந்து இந்த ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போறதுக்கான அந்த வழி தெரியும். ஆக்சுவலா இப்ப இது எல்லாத்தையும் மேஜிக்கல் ஆர்பர்ல பாக்குறாருல அவர்தான் அந்த ஸ்டிக்ஸ். அதனாலதான் இந்த ஸ்டிக்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த ஐலாண்டு எந்த அளவுக்கு கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு. ஏன்னா முக்காவாசி பேர் இந்த முதல் ஐலாண்டே சொதப்பிடுவாங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஐலாண்ட் தான் இதான். இவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேலஞ்சரை பாத்துருக்காரு. ஆனா இவனாலே பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் முதல் ஐலாண்ட்லயே தோத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி தான் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம கிரிட்டுக்கு ஏத்த அந்த குவெஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா ஒரு சில ஐலாண்ட்ல எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான காமனான குவெஸ்ட் இருக்கும், ஒரு சில ஐலாண்ட்ல மட்டும் தான் ஸ்பெசிபிக்கான குவெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் காமனான குவெஸ்ட் இருக்கிற ஐலாண்ட். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு வரக்கூடிய அந்த குவெஸ்ட் என்ன அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு நம்ம கிரிட் சர்வே ஆனா போதும், அதை மட்டும் பண்ணாலே போதும். நம்ம கிரிட்டுமே யோசிப்பான் 20 நிமிஷத்துக்கு சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அது என்ன ஏதுன்றத பாத்துருவோம் சொல்லிட்டு நம்ம கிரிட்டும் மேல போயிட்டு ஃப்ளை பண்ணி மேல இருந்து பாப்பான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல 4 பேட்டர்ன்ஸ் உருவாகும். அதாவது அந்த ஃப்ளோர்லயே 4 பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது பார்க்க சம்மனிங் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இதுல இருந்து மான்ஸ்டர் தான் வரப்போகுது, அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு 20 நிமிஷம் இங்க சர்வே ஆனா போதும், அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஸ்டிக்ஸ் யோசிப்பாரு. ஆக்சுவலா இந்த சேலஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட ரொம்ப குறைச்சு மதிப்பிடுவாங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெறும் 4 பேட்டர்ன் தானே இருக்கு, இதுல இருந்து எத்தனை மான்ஸ்டர் வந்துற போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருப்பாங்க. ஆனா இதுல இருந்து சம்மன் ஆகக்கூடிய அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அதோட பெருசெல்லோ இது எல்லாத்துக்குமே டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதுங்க எல்லாமே கொத்து கொத்தா வருங்க, அதுங்களோட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 நிமிஷத்துக்குள்ள அதுங்க எக்கச்சக்கமா அப்படியே கணக்கே இல்லாம வந்துகிட்டே இருக்குங்க. அதுங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறது எந்த பிளேயரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம கிரிட்டும் கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இவர் யோசிப்பாரு. ஆக்சுவலா இந்த ஸ்டிக்ஸ் இருக்கார்ல அவர் ரொம்ப காலமா ஒரு சேலஞ்சருக்காக வெயிட் பண்றாரு. யாராவது ஒருத்தவங்க இது எல்லாத்தையும் தாண்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர் இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. அட்லீஸ்ட் இவனாவது பண்ணுவானா அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணாலும் கண்டிப்பா இவனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. சரி என்னதான் பண்றான்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்மால் இருக்கான்ல ஒரே அட்டாக், ஒரே ஒரு வேவ், அத்தனை செல்லவும் காலி. ஃபர்ஸ்ட் வேவ மொத்தமா காலி பண்ணிடுவான். நம்ம கிட்ட அப்படியே யோசிப்பான் அப்ப உண்மையிலே மான்ஸ்டர் தான் வருதா, நான் கூட ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஆனா இவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். எப்படி எப்படி இது எல்லாத்தையும் தோக்கடிச்சா, அது ஒரு மனுஷன் இது எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டானா, வெறும் ஒரு அட்டாக்ல இத்தனை செல்லவையும் காலி பண்ணிட்டாரா, அதுவும் இல்லாம வித்தியாசமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான், இவன் யார் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. என்னதான் இந்த மாதிரியான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த செல்லோட எண்ணிக்கை போக போக அதிகமாயிட்டே போகும். சோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா நம்ம கிரிட்டாலே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே யோசிப்பாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த செல்லோ இருக்குல்ல அதுங்கெல்லாம் பாய்சனை ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்ப நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். நம்ம மட்டும் இந்த கார்டான்ஸை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது, ஏன்னா இதுங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அந்த காரணத்தினால கண்டிப்பா ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் வேற வழியே இல்லாம இதுங்களை சமன் பண்ணுவான். ஆக்சுவலா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றதே பிடிக்காது, இருந்தாலும் வேற வழி இல்ல, அதனால தான் சமன் பண்ணுவான். இப்ப நோய் ராண்டி இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. இதோ வந்துட்டே அப்படின்ற மாதிரி 2 பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுங்களோட அந்த கார்டான்ஸும் சேர்ந்துருச்சா இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஈஸி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுமே அங்க இருந்து மேஜிக் மிசைல் வேற ஷூட் பண்ணுவான். இப்ப இத்தனை பேர் சண்டை போடுற காரணத்தினால இந்த செல்லோவை அதுங்களால சமாளிக்க முடியாது. இவங்க எல்லாரையும் அதுங்களா வேக வேகமா கொள்ளுங்களா, அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு டவுட் வந்துரும். ஐயோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருங்களோ, இல்ல வேணாம் தம்பி நீங்க 2 பேரும் நார்த் சைடு ஈஸ்ட் சைடு போங்க, ஃப்ரெண்ட நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நோய் கிட்ட சொல்லிடுவான். அதை கேட்டோன்னே அந்த நோயை கேட்கும், யோ மாஸ்டர் இவ்வளவு கேவலமா இருக்கியே, எக்ஸ்பீரியன்ஸ் நீயே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீ அப்படின்னு. இருந்தாலும் அவன் சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும். அது போலாம் ட்ரை பண்ணும்போது அப்போட்டே ராண்டி கேட்கும், ஆமா நார்த்னா என்ன ஈஸ்ட்னா என்ன அப்படின்னு. இதுவே உனக்கு தெரியாதா, இந்த முட்டா பிசியா அந்த ஓனர் வச்சிருக்கான், பக்கி என் கூட வா பக்கி அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் இதுங்க 2 மாத்தி வத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. இப்ப இதுங்க சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இதுங்களோட ஸ்பீட் இருக்குல்ல இதுங்க ஹண்ட் பண்ற ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஒரு ஸ்பீட்னால இதுங்களோட அந்த லெவல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிட்ட வேம்பயர் சிட்டில ஹண்ட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்தனால அதை விட இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேக வேகமா ஏறிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் எல்லாம் எண்ட்லெஸ்ஸா வந்துகிட்டே இருக்குமா, அந்த காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம நோயோட லெவல் வேற இன்க்ரீஸ் ஆகும், ராண்டியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாமே நம்ம கிரிட்டுக்கு நல்ல விஷயம் தான். ஐயா ஜாலி, இதுதான் எனக்கு பெஸ்டான ஹண்டிங் கிரவுண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கிட்ட சந்தோஷமா ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அடுத்த 20 நிமிஷத்துக்கு இந்த செல்லோ கிட்ட நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கல, நம்ம கிரிட்டு கிட்ட தான் இந்த செல்லோ வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம கிட்ட அத்தோட இந்த ஐலாண்டை கிளியர் பண்ணிடுவான். அவனுக்கு அந்த ஒரு சேலஞ்சர் பாயிண்ட் கிடைச்சிரும். இந்த சேலஞ்சர் பாயிண்ட் என்ன அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்கிறவீங்க. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண உடனே நோய் ராண்டி உள்ள அனுப்பிச்சு அப்பதான் நம்ம கிட்ட அவனோட ஸ்டாட்ஸ் செக் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த 20 நிமிஷத்துல அவனோட ஸ்டாட்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதாவது ஸ்டார்ட்டோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒருவேளை இங்க மட்டும் 20 நாள் நம்ம கிட்ட தங்கனா கண்டிப்பா நம்ம கிட்ட கிராவுகளே தாண்டி போயிடுவான். அந்த அளவுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஐலாண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, சரி 2வது ஐலாண்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன், அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஐலாண்டை பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம கிட்ட ரெண்டாவது ஐலாண்டுக்கு போவா. என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னுமே சீரியஸா தான் இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் தான் ஈஸியா முடிஞ்சிருச்சு, ஆனா ரெண்டாவது ஐலாண்ட் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம கிராவுகளே இந்த ஐலாண்ட கஷ்டமா இருக்கும்னு சொன்னா, அதனாலதான் நம்ம கிட்டமே ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே நம்ம கிட்ட அடுத்த ஐலாண்டுக்கு போவா. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஸ்டிக்ஸ் இருக்கார்ல, அவருக்குமே ஒரு மாதிரி இதுதான் அவனோட லிமிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னதான் இவன் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டாலும் செகண்ட் ஐலாண்ட கிளியர் பண்றது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட்ல அவனோட பவர் காமிச்சு அவன் கிளியர் பண்ணிட்டான். ஆனா செகண்ட் ஐலாண்ட பொறுத்த வரைக்கும் பவருக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம கிட்ட ரெண்டாவது ஐலாண்டுக்குள்ள நுழைவான். இது முன்னாடி ஐலாண்டை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு முன்னாடியே ஒரு 10 ட்ரெஷர் பாக்ஸ் வச்சிருப்பானுங்க. இப்ப அந்த quest ஜெனரேட் ஆயிரும். இந்த quest என்ன அப்படின்னா இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓபன் பண்ணும், அவ்வளவுதான். இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கான கீ இந்த ஐலாண்ட் ஃபுல்லா பரவி கிடக்கு. ஆனா எல்லா கீயும் சரியான கீ கிடையாது. அதுல முக்காவாசி ஃபேக்கான கீஸா தான் இருக்கும். சோ அதுல கரெக்டான கீஸை மட்டும் கண்டுபிடிச்சு வந்து இந்த பாக்ஸை ஓபன் பண்ணும். ஆனா அது மட்டும் கிடையாது, ஒரு கீயை வச்சு ஒரு பாக்ஸ் தான் ஓபன் பண்ண முடியும். சோ இவங்களுக்கு கொடுக்க போற அந்த டைம் லிமிட் மொத்தம் 3 நாள். இந்த 3 நாளுக்குள்ள மொத்தம் 2 பாக்ஸையாவது ஓபன் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த ஐலாண்டை உங்களால கிளியர் பண்ண முடியும். நம்ம கிட்டே இதை சொல்லிடுவானுங்க. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம 6 யோசிப்பாரு, இதனாலதான் இந்த ரெண்டாவது ஐலாண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அவங்க ஃபர்ஸ்ட் ஐலாண்டை வேணா பவர் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஆனா செகண்ட் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்ச் ஐலாண்டு. இந்த சர்ச் ஐலாண்ட்ல அவங்க கண்டிப்பா அந்த கீஸ் தான் கண்டுபிடிச்சாகணும். அதை கண்டுபிடிச்சு இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓபன் பண்ணா மட்டும் தான் இந்த ஐலாண்டை கிளியர் பண்ண முடியும். ஆனா அந்த கீஸ்மே அவளை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னதான் 3 நாள் டைம் லிமிட் கொடுத்திருந்தாலும் இவ்வளவு பெரிய ஐலாண்ட்ல அந்த கீயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு கீ பக்கத்துலயும் மான்ஸ்டர் வேற இருக்கும். சோ அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு அந்த கீயை எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸை ஓபன் பண்ணும். ஆனா அதுவே தப்பான கீயா இருந்துச்சுன்னா அப்ப திருப்பி அவங்களுக்கு வீண்டா திருப்பி அடுத்த கீயை தேட போயிடணும். இந்த ஐலாண்டை கிளியர் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. இந்த கீ கோட தெளிவா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரியான பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணக்கூடியவங்களால மட்டும் தான் இந்த ஒரு ஐலாண்டை கிளியர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ரொம்ப வேகமாவும் இருக்கணும். சோ அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்களால இந்த 3 நாளுக்குள்ள இந்த ஐலாண்டை கிளியர் பண்ண முடியும். அப்படிதான் இவரு யோசிப்பாரு. ஏன் நம்ம கிட்டமே டக்குனு போய் இந்த ட்ரெஷர் பாக்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துருவான். அவன் போய் கீயை தேடவே போக மாட்டான். அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடும், இவன் கண்டிப்பா தோத்து போயிருவான், இவன் மனசோடைஞ்சுதான் இங்க உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட மனசோடைஞ்சு இங்க உட்காரல, அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக தான் உட்கார்ந்திருக்கான். ஏன்னா நம்மகிட்ட தான் மாஸ்டர் கீ இருக்குல்ல, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி எல்லா பாக்ஸையும் டக்குனு ஓபன் பண்ணி விட்டுருவான். 10 செகண்ட் தான் 10 பாக்ஸையும் ஓபன் பண்ணி விட்டுருவான். ஏன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு சேலஞ்சர் பாயிண்ட் தரேன் நானுங்க. சரி 10 பாக்ஸ் எதுக்கு சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 பாக்ஸையும் ஓபன் பண்ணி விட்டுருவான். நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. இன்னும் இந்த ஐலாண்ட் கிளியர் ஆயிடுச்சு, சரி அடுத்த ஐலாண்டுக்கு போலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ஐலாண்டுக்கு போவான். ஆனா நம்ம ஸ்டிக்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மனுஷனா அவர் பார்த்ததே இல்ல. ஆனா அந்த ஆச்சரியம் அத்தோட நிக்கல. ஏன்னா 3வது 4வது ஐலாண்டுன்னு நம்ம கிரிட் எல்லாத்தையுமே ஈஸியா கிளியர் பண்ணா. அவன் அடுத்த 5வது ஐலாண்டுக்கு போவானா, அங்க போனா ஒரே ஒரு ஹை ஸ்பீட் ராட் இருக்குமா, அதை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம கிரிட் கார்டன் சப்ஸ்ட் விடுவானா, அது சீக்கிரமா போய் பிடிச்சிட்டு வந்துரும். அடுத்த 6வது ஐலாண்டுக்குள்ள போனா அது கர்ஸ்ட் கேஸ் ஐலாண்டா. அந்த இடத்துல இருக்கிற அந்த கேஸ் சுவாசிச்சோம்னா கர்ஸ் வந்துகிட்டே இருக்குமா, அடுத்து அந்த கர்ஸ் மலை மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப கொடிய ஐலாண்டு தான். ஆனா நம்ம ஆள் மேல தான் கர்ஸே ஒர்க் ஆகாது. நம்ம ஆளு பார்க்ல நார்மலா வாக்கிங் போற மாதிரி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போயிருவான். அடுத்து 7வது ஐலாண்டை முடிச்சுட்டு 8வது ஐலாண்டுக்கு போனா அங்க பாஸ் மான்ஸ்டர் தோக்குறீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம கிரிட் என்ன இதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோய் அனுப்பிச்சு விடுவான். அந்த நோயை போய் அதை தோக்கடிச்சுட்டு வந்துரும். நம்ம கிரிட் இந்த 8வது மட்டும் இல்லாம 9வது ஐலாண்டை சேர்த்து கிளியர் பண்ணி விட்டுருவானா. இதோட நம்ம கிரிட்டுக்கு மொத்தமா 102 சேலஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த சேலஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரிட் நல்லா தான் சேர்க்கறான். ஏன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா நம்ம 6 இருக்கார்ல, அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறவருக்கு லேசா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவரே ரொம்ப ஷாக்ல இருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஆர்கிபெலகோக்கு இன்னொரு பேர் இருக்கா. அதோட பேர் ஹெல்லிஷ் ஆர்கிபெலகோ. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மிஷன்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ஈஸியானது கிடையாதா. இங்க இருக்கக்கூடிய அந்த மிஷன்ஸ் எல்லாமே அந்த சேலஞ்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த சேலஞ்சஸ் எல்லாரும் உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால மட்டும் தான் நம்ம 6மே யோசிச்சாரு, யாராலுமே கிளியர் பண்ண முடியாது. சோ இந்த பையனும் கிளியர் பண்ண மாட்டான், நம்ம கிரிட்டால கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட் போற பக்கம் சூன் சொல்லி விட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லா ஐலாண்டையும் போற பக்கம் கிளியர் பண்ணிட்டு போறான். இப்படியே போச்சுன்னா ஷாக் அதிகமாகி நானே நெஞ்சு வச்சு செத்துருவேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாரு நம்ம 6. ஆனா இன்னொருத்தன் இதோட அதிகமான அளவு கன்ஃபியூஷன்ல இருப்பான். அது யார் அப்படின்னா நம்ம கிரிட் கிராவல்ட்ட கேட்கும்போது நம்ம கிராவல் என்ன சொன்னா, இந்த ஐலாண்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு போ அப்படின்னு சொல்லி தானே சொன்னா. ஆனா நம்ம கிரிட் இங்க வந்த உடனே எதுவுமே அந்த மாதிரி இல்ல, எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிரிட்டுக்கு வேற ஒரு பதத்தை வர ஆரம்பிச்சிடும். அது என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதோ ஒரு தப்பா இருக்கே, இது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்க கூடாது, ஸ்கைய போத ஸ்கையே கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னா நமக்கு கஷ்டமா தானே இருக்கணும், ஏன் இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஒருவேளை தப்பான அட்ரஸ்க்கு எதுவும் வந்துட்டோமோ, ஒருவேளை இது பெகன் ஆர்கிபெலகோவா இல்லாம அவனோட அண்ணன் பையா ஆர்கிபெலகோவா இருக்குமோ, ஐயோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துதான் நம்ம தான் குழம்பிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இது ஏன் இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுமே கன்ஃபியூஷன்ல தான் இருப்பா. ஆக்சுவலா இது உண்மையிலே ஈஸியானதால கிடையாது, இது எல்லாமே கஷ்டமானதுதான். ஆனா நம்ம கிரிட்டோட எபிலிட்டிஸை வச்சு கிளியர் பண்றதுக்கு இந்த ஐலாண்ட் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால மட்டும் தான் நம்ம கிரிட் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு வரா. ஆனா அதுக்காக எல்லா ஐலாண்டுமே இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. போக போக கொஞ்சம் கஷ்டமான ஐலாண்ட்ஸ் வரும். நம்ம கிரிட் அது எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்ண போறா, இந்த 6 யாரு, எதுக்காக இந்த ஐலாண்ட்ல இருக்காரு, எதுக்காக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, இத பத்தி எல்லாம் நம்ம கிரிட் தெரிஞ்சுக்கிறவா. சோ இத பத்தி எல்லாம் அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனோரா गाइस, arigato gozaimasu.